here today. இந்த நாளிலும் நம்மை கூடி வர செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I'm so thankful to the Lord for the way He is building His church among us. நம் மத்தியிலே தேவன் அவர் எப்படியாய் தன்னுடைய சபையை கட்டுகிறார் என்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். Even though I don't attend the meeting here, நான் ஒருவேளை இந்த இடத்துல இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளவில்லை என்றாலும், but I listen to the whole service during the week from the YouTube. ஆனால் அந்த வாரத்தில் யூடியூப்ல இருந்து அந்த நாளின் முழு ஆராதனையும் அந்த செய்திகளை நான் கேட்கிறேன். So I have been really blessed by the way the Lord has been conducting the meetings in all these weeks. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் தன்னுடைய சபையில் நடத்தின காரியங்களை நான் கேட்டு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். So I know that it's the Lord who is building the church and not any human beings here. இங்கே எந்த விதமான ஒரு மனிதனும் இந்த சபையை கட்டுகிறதில்லை, தேவனே இந்த சபையை கட்டுகிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். And today when I was seeing all the children reciting the memory verses, I was so much blessed. இந்த நாளிலே சிறு பிள்ளைகள் வந்து அந்த மனப்பாட வசனத்தை சொல்லும் பொழுது நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன். I really pray that these children will grow up to be strong witnesses for the Lord. இந்த சிறு பிள்ளைகள் உண்மையாகவே ஆண்டவருக்கென்று நல்ல உறுதியான சாட்சிகளாய் வளர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். I was so much blessed by the worship time. ஆராதனை நேரத்திலும் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன். About how much the Lord has loved us. எவ்வளவாய் தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். So when Srinivasan was asking this question, if you have 4 or 5 children, which father would which child would the parents give up? சகோதரன் சொல்லும்போது சொன்னார், ஒரு 4-5 பிள்ளைகள் இருந்தாலும் அதில் எந்த பிள்ளை மரிக்க கொடுப்பாரு. So when Luke was translating, he was asking, he was telling it will be difficult to decide whom to give up. லூக் சகோதரர் அவர் மொழிபெயர்க்கும்போது சொன்னார், தன்னுடைய தகப்பனுக்கு மிக கடினமாக இருக்கும் எந்த குழந்தை பலியாய் கொடுப்பது. But I know it is impossible to decide. ஆனால் நான் சொல்ல முடியும் அது சாத்தியமே இல்லை. He is not married, so he doesn't have children. So அவர் பிள்ளை இல்லை, அதனாலே லூக்கால் அந்த காரியத்தை ஒருவேளை அறிந்திருக்க முடியாது. But still I wanted to turn to this Deuteronomy chapter 21. இந்த உபாகமம் 21ஆம் அதிகாரத்திற்கு நான் திருப்ப விரும்புகிறேன். Because we are new covenant disciples. நாம் புதிய உடன்படிக்கையின் சீஷர்களாய் இருக்கிறோம். And the Lord says, if you want to be my disciple, you have to hate your son and daughter. உம்முடைய புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், நீ ஆண்டவருக்கு நீ சீஷனா இருக்க வேண்டும் என்றால் உன் மகனையும் உன் மகளையும் நீ வெறுக்க வேண்டும் என்று. So in that relationship I wanted to explain what the Lord has taught me from Deuteronomy 21:18 to 21. அந்த பின்னணியிலே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த காரியங்கள் உபாகமம் 22ஆம் அதிகாரம் 18 லிருந்து 21ஆம் வசனம் வரை. 21 verse 18 to 21. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18 லிருந்து 21ஆம் வசனம் வரை. I have shared this already many times. This is for the sake of people who have not heard me earlier. நான் இந்த காரியங்களை இதுக்கு முன்பாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் கேட்காமல் இருக்கிறவர்களுக்காக திரும்ப இதை நான் சொல்ல விரும்புகிறேன். So when it talks here about this stubborn and rebellious son, இங்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் செய்கிற ஒரு துஷ்ட பிள்ளையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, here it is talking about a totally evil son. இங்கு முற்றிலுமாய் ஒரு துன்மார்க்கமான ஒரு மகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. But I know in our homes we are bringing up children with so much of godly protection. ஆனால் நாம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை ஒரு தேவபக்தியுள்ள பாதுகாப்பிலே நாம் வளர்க்கிறோம். But still when the teenage years come and till they get married, there can be a lot of friction. ஆனால் அவர்களுடைய வாலிப பருவத்திலிருந்து அவர்களுக்கு திருமணமாகும் அந்த வயது வரை அநேக உரசல்கள் ஏற்படுகிறது. And you will think how stubborn and how rebellious these people are. நாம் அப்படி யோசிக்க முடியும், எவ்வளவு ஒரு கடினமுள்ள எவ்வளவு ஒரு துன்மார்க்கமாய் என்னுடைய மகன் இருக்கிறான் என்று. So for me the Lord has been so good to keep me in the church with godly elders. ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே தேவபக்தியுள்ள மூப்பர்கள் நடுவிலே சபையிலே தேவன் என்னை வைத்திருந்தார். So when it says that the church is a place where there are shepherds after God's own heart. சபை என்பது அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களால் நடத்தப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறது. So I have been so thankful to the Lord for keeping me in a church like this. இப்படிப்பட்ட ஒரு சபையிலே தேவன் என்னை வைத்ததினாலே நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். So when it tells here you take them to the elders of the city at the gateway of hometown. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பட்டணத்தின் வாசலிலே இருக்கிற மூப்பர் மத்தியிலே அவனை கொண்டு செல்ல வேண்டும் என்று.
I have been discussing very freely with the elders whom God has placed in authority about bringing up my children. என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்திலே எனக்கு தேவன் தந்த மூப்பரிடத்திலே நான் தாராளமாய் நான் பேசுவதுண்டு. And they have also been very open in giving me counsel. அவர்களும் மிகவும் திறந்த மனதோடு எனக்கு ஆலோசனை சொன்னார்கள். So that is how I will take this passage in the new covenant. இந்த புதிய உடன்படிக்கையிலே இந்த வசன பகுதியை நான் அப்படி எடுத்துக்கொள்கிறேன். You must have that confidence with your children and with the elders that that you can help them by taking godly advice. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் தேவபக்தியுள்ள மூப்பர்களிடத்திலும் தேவபக்தியுள்ள ஆலோசனை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையுள்ளவர்களாய் நீங்களும் இருக்க வேண்டும். We don't throw stones and kill the children like what it says here. இங்கு சொல்லப்பட்டது போல நாம் கற்களை எடுத்து நம்முடைய பிள்ளைகளை சாகடிப்பதில்லை. No, but we take advice. ஆனால் நாம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறோம். So that our children will grow up in the Lord. அது நிமித்தமாய் நம்முடைய பிள்ளைகள் தேவ பக்தியிலே தேவ வழியிலே நடப்பார்கள். And even up to the time of marriage, even there the elders will be able to play a significant role. அங்கு அவர்களுடைய திருமண காரியங்களிலும் கூட மூப்பர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை அவர்கள் ஆற்ற முடியும். So this morning I wanted to speak about how to be first in the kingdom of God. இந்த காலை வேளையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே முதலானவனாய் இருப்பது எப்படி? Or to be great in the kingdom of God. அல்லது தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பது எப்படி? And the Lord confirmed that I should speak about this today. ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை தேவன் அதை நிச்சயப்படுத்தினார். He confirmed it in the daily devotion this morning. இந்த காலையில் இருந்த தின தியானத்திலே அந்த காரியத்தை குறித்து அவர் பேசினார். First in English, then in Tamil, then in Hindi. முதலாவது ஆங்கிலத்திலே, பிற்பாடு தமிழிலே, அதற்கு பிறகு ஹிந்தியிலே. So in the English daily devotion, Brother Zach was asking this question, like Matthew chapter 18 verse 1, it says like who will be the greatest in the kingdom of heaven. அந்த ஆங்கிலத்திலே மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பிரதர் ஜாக் அந்த கேள்வியை கேட்கிறார். அந்த வசனத்தை காண்பித்து தேவனுடைய ராஜ்யத்திலே யார் பெரியவனாய் இருப்பான்? And he says that somebody who can repent and be humble like this little child. சிறு பிள்ளைகளைப் போல ஒருவன் மனம் திரும்பி தன்னை தாழ்த்துகிறவன். So you can be great in the kingdom of heaven if you are really humble like a child. ஒரு சிறு பிள்ளையைப் போல நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்கள். Kingdom of God is the church. Kingdom of God is the church which the Lord is building. அந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது அவர் கட்டுகிற சபை. The local church which the Lord is building. ஆண்டவர் கட்டுகிற அந்த ஸ்தல சபை. So you can humble yourself like a child and be great in the kingdom of God. நீங்கள் ஒரு சிறு பிள்ளையைப் போல உங்களை தாழ்த்துவீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்கள். And you can even be first in the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரதானமானவர்களாய் முதலானவர்களாய் இருக்க முடியும். So Zach was telling about people who are elders who are asked to step down from eldership. So Zach சொல்லும்போது சில மூப்பர்களிடத்திலே மூப்பர் பொறுப்பிலிருந்து அவர்கள் கீழே இறங்க வேண்டும் என்று கேட்கும்போது they become offended. அது நிமித்தமாய் மனத்தாங்கல் அடைகிறார்கள். Some people leave. சிலர் சபையை விட்டு போய் விடுகிறார்கள். Some people continue in the church. சிலர் சபையிலே தொடர்ந்து இருக்கிறார்கள். But they pretend not to be offended. ஆனால் அவர்கள் மனத்தாங்கல் அடையாதவர்களைப் போல காண்பிக்கிறார்கள். I have been an elder removed from eldership twice. நான் மூப்பர் பொறுப்பிலிருந்து 2 முறை கீழே நான் இறக்கி விடப்பட்டவன். So I was thinking about this getting offended. நான் மனத்தாங்கல் அடைவதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். So for me what the Lord told me was that I accepted every time that I was in the wrong. ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னது எல்லா சமயமே தவறு என்னிடத்தில் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். So if I accept that I am in the wrong, what is there to get offended or to feel bad? என்னிடத்திலே தவறு இருக்குது என்பதை நான் ஒத்துக்கொள்ளும் பொழுது நான் மனத்தாங்கல் அடைவதோ அதை குறித்து நான் மோசமாய் நினைப்பதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது? I am so happy that I was corrected and the church was blessed and I was also blessed. நான் உண்மையாகவே திருத்தப்பட்டேன் என்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது நிமித்தமாய் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டேன், சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. So that message was so useful for me that that in the kingdom of heaven you can be great. இந்த செய்தி எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் பெரியவர்களாக இருக்க முடியும். You can be humble like the child. ஒரு சிறு பிள்ளையைப் போல நீங்கள் தாழ்மையாக இருக்கும்போது. And in the Tamil daily devotion he was telling that don't compare yourself with
another person. தமிழ் அந்த தின தியானத்திலே சொல்லும்போது உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். If you compare yourself with the Lord, you will always be humble. நீங்கள் ஆண்டவரோடு உங்களை ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் எப்பொழுதுமே நீங்கள் தாழ்மையாக இருப்பீர்கள். So if you can meditate on every situation you are going through and see how the Lord would have behaved, you can definitely be humble. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் உண்மையாகவே தாழ்மையாக இருப்பீர்கள். And in Hindi daily devotion he was talking about how to have spiritual authority. ஹிந்தி தின தியானத்தில் சொல்லும்பொழுது அவர் பேசும்பொழுது சொல்லியிருந்தார் எப்படி ஆவிக்குரிய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருப்பது. Yeah, definitely we need people who are first and great in the kingdom of God or in the church who have spiritual authority. தேவனுடைய ராஜ்யத்திலே பிரதானமாய் பெரியவர்களாக இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய அதிகாரமுடையவர்களாக இருக்கிறவர்கள் அவசியமாக இருக்கிறது. That can come only with the godly life. அது ஒரு தேவபக்தியுள்ள வாழ்க்கையின் மூலமாய் மாத்திரமே வருகிறது. It doesn't come overnight. அது ஒரே நாள் இரவிலே மாறிவிடுவதில்லை. It takes many years. பல ஆண்டுகள் அதற்கு தேவைப்படுகிறது. Yeah, but the Lord is so faithful that he is bringing shepherds people like this in the church who have a shepherd's heart. தேவன் அவருடைய கிருபையினாலே அப்படிப்பட்ட இருதயமுள்ள மேய்ப்பர்களை தேவன் சபைக்கு கொண்டு வருகிறார். And so the Lord is building his church. அதனால் ஆண்டவர் இந்த சபையை கட்டுகிறார். So I want to share what the Lord has told me about how to be first in the kingdom of God or great in the kingdom of God. ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருப்பது அல்லது முதன்மையானவர்களாக இருப்பது. So in this English daily devotion, Brother Zach was saying Jesus Christ told that I am humble. இந்த தின தியானத்திலே ஆங்கிலத்திலே Brother Zach சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் தாழ்மையாக இருக்கிறேன் என்று. Today none of us will dare to say that I am humble. ஆனால் நாம் யாருமே துணிகரமாய் அப்படி சொல்ல முடியாது நான் தாழ்மையாக இருக்கிறேன் என்று. But after so many years the Lord has given me the boldness to express openly that I want to be great in the kingdom of God and I want to be first in the kingdom of God in the church. பல வருடங்கள் கழித்து நான் தைரியமாய் நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால் நான் தேவனுடைய ராஜ்யத்திலே நான் பிரதானமானவனாய் நான் முதல்வானவனாய் இருக்க விரும்புகிறேன் என்பது. So Matthew chapter 20 verse 28. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். For the Son of Man has not come to be served but to serve and to give his life a ransom for many. Matthew 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். It is exactly the same words which you will read in Mark chapter 10 verse 45. மத்தேயு மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே இதே வார்த்தைகளை நாம் திரும்ப படிக்கிறோம். For the Son of Man has not come to be served but to serve and to give his life a ransom for many. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். For many years this verse has been the goal in my life. அநேக வருடங்களாய் இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாய் இருந்தது. That I want to serve people and not expect to be served. நான் ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும், அவர்களிடத்திலிருந்து ஊழியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்க கூடாது. So we can see the context. We read in Matthew chapter 20 verse 20. இதனுடைய பின்னணியை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Then the mother of the sons of Zebedee came to Jesus with her sons, bowing down and making a request of him. அப்பொழுது செபெதேயின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடே கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். The sons of Zebedee were James and John. We all know that. செபெதேயின் குமாரர்கள் யாக்கோபும் யோவானும் நாம் அறிந்திருக்கிறோம். And they were also called the sons of thunder. அவர்கள் அந்த மின்னல்களின் இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இடிமுழக்க மக்கள். So their mother Jesus with both her sons bowed low and made a request. அவர்கள் தாயோடு கூட தன்னுடைய பிள்ளைகளும் ஆண்டவரிடத்திலே பணிந்து கொண்டு ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறார்கள். So recently I heard Brother Zach say that the mother of James and John was Salome, one of the sisters of the mother of Jesus, Mary. நான் சமீபத்திலே சகோதரர் ஜாக் சொன்ன இந்த காரியத்தை கேட்டேன். அந்த யோவானும் யாக்கோபனுடைய தாய் என்னுடைய பெயர் சலோமி, அவர்கள் மரியாள் அதாவது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய சகோதரியாக இருந்தார்கள். So here we see this aunt
of Jesus Christ coming with both her sons to Jesus and asking this request. இங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தி என்று சொல்லப்படலாம். அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த விண்ணப்பத்தை கேட்கிறார்கள். Matthew 20:21. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். And he said to her, what do you wish? She said to command that in your kingdom these two sons of mine may sit one on your right and one on your left. அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். So I'm sure they were thinking about some kingdom on this earth. நான் நம்புகிறேன் அவர்கள் இந்த பூமிக்குரிய ஒரு ராஜ்யத்தை மனதிலே வைத்ததை கேட்டிருப்பார்கள். That they were expecting Jesus Christ to save Israel from the Roman rule and set up his kingdom. இயேசு கிறிஸ்து ரோமனுடைய ஆட்சியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்பதை அவர்கள் நினைத்தார்கள். So in the previous chapter we read Matthew 19:28. மத்தேயு அதற்கு முன்பாக இருக்கிற அந்த அதிகாரம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, and Jesus said to them, truly I say to you that you have followed me in the regeneration when the Son of Man will sit on his glorious throne. You shall sit upon 12 thrones judging the 12 tribes of Israel. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Peter was asking the Lord, we have left everything and followed you, what will we get? And this is what the Lord told him. பேதுரு ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டதற்கு பதிலாக இது ஆண்டவர் சொல்கிறார். Actually the Lord was telling them that in the time of regeneration, ஆண்டவரிடத்திலே சொல்லும்போது மறு ஜென்ம காலத்திலே என்று சொல்கிறார். So I believe it was during the 1000-year reign. நான் நம்புகிறேன் அது அந்த 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடிய காரியம். They would sit on thrones and judge Israel. அவர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நியாயம் தீர்ப்பார்கள். So this is what they didn't understand at that time. அவர்கள் அந்த நாட்களில் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. And I think it was only after the day of Pentecost they understood that. அவர்கள் பெந்தகோஸ்து தினத்திற்கு பிறகுதான் இந்த காரியங்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். So here the disciples and the mother of Jesus, James, they were all looking at Jesus sitting on the throne and the other thrones beside him. இயேசு கிறிஸ்துவும் இங்கு யாக்கோபும் யோவானும் அவனுடைய தாயாரும் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே உட்கார்ந்து அவரை சுற்றி இருக்கிற சிங்காசனங்களை அவர்கள் கற்பனை செய்து பார்க்கிறார்கள். Not only James and John, all the other disciples also, they also saw thrones besides Jesus Christ. So யோவானும் யாக்கோபும் மாத்திரமல்ல மற்ற சீஷர்களும் இதை மனதிலே கற்பனை செய்து இயேசு கிறிஸ்துவோடு கூட மற்ற சிங்காசனங்களை உட்கார்ந்திருப்பதை போல கற்பனை செய்து பார்த்திருப்பார்கள். So the mother and the sons, they wanted these positions. ஆனால் இயேசு கிறிஸ்து, அதாவது யோவானும் யாக்கோபும் அவருடைய தாயாரும் வந்து இந்த இடங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். They all wanted prominence. அவர்கள் எல்லோருக்குமே முக்கியத்துவம் தேவைப்பட்டது. They wanted recognition. அவர்களுக்கு அங்கீகாரம் தேவைப்பட்டது. And they wanted authority. அவர்களுக்கு அதிகாரம் தேவைப்பட்டது. We all have that thing in our flesh. நம்மளுடைய மாம்சத்திலே நம் எல்லோருக்குமே இந்த காரியங்கள் இருக்கிறது. We have to judge ourselves. நம்மை நாம் நியாயம் தீர்த்து பார்க்க வேண்டும். So immediately the Lord replied them like this. உடனடியாக ஆண்டவர் இப்படியாய் அவர்களுக்கு பதில் சொன்னார். Matthew 20:22. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். But Jesus answered, you do not know what you are asking. Are you able to drink the cup that I am about to drink? They said to him, we are able. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். So they knew that there was going to be suffering. அவர்கள் அறிந்திருந்தார்கள் அவர்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கிறது என்று. When the same incident Mark writes, he says that Jesus asked, can you be baptized with the baptism which I am able to go through? இதே சம்பவத்தை மார்க் எழுதும்போது சொல்லும்போது அவர் இப்படியா எழுதுகிறார், நான் கடந்து போகிற அந்த ஞானஸ்தானத்தின் வழியாய் நீங்கள் கடந்து போவீர்களா என்று. So these were the disciples who said, yes, we will follow you in death.
இந்த சீஷர்கள் தான் ஆண்டவரே மரண பரியந்தம் உம்மை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொன்னவர். That is what Peter also said in Matthew 19, we have left everything and followed you. அதைத்தான் பேதுரு மத்தேயு 19ஆம் அதிகாரம் சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார். So then the Lord further told them, Matthew 20:23. அதற்கு பிறகு ஆண்டவர் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இன்னும் அதிகமாக விளக்கி சொல்கிறார். He said to them, my cup you shall drink, but sit on my right and on my left. This is not mine to give, but it is for those whom it has been prepared by my Father. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். The Lord was telling the disciples, I know you are very loyal to me and you will follow me in death. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து மரண பரியந்தம் என்னை பின்பற்றுவீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். But he also humbled himself. ஆனால் அவரும் தன்னை தாழ்த்தினார். He said, it is not for me to decide who will sit on my right and who will sit on the left, but it is the Father who will decide that. சொல்லும்போது என்னுடைய இடது பாரிசத்திலும் என்னுடைய வலது பாரிசத்திலும் உட்கார்ந்து அதை ஆயத்தம் பண்ணுவதற்கான காரியங்கள் பிதாவினுடையது, அது என்னுடையது அல்ல, என் காரியம் அல்ல என்று சொல்கிறார். Now see the reaction of the other disciples. இப்பொழுது மற்ற சீஷர்களுடைய அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். 41 verse 41. 41ஆம் வசனம். Hearing this, the 10 began to feel indignant with James and John. Oh, sorry, 31. I don't know, wrong verse. 24. Okay. 24ஆம் வசனம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். So the disciples were angry. இந்த சீஷர்கள் மற்றவர்கள் அவர்கள் கோபப்பட்டார்கள். And they were jealous. அவர்கள் பொறாமை கொண்டார்கள். So this is how we can also come into the church. இப்படி தான் நாமும் சபைக்கு வர முடியும். Yeah, we may be like the disciples who given everything. இந்த சீஷர்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை போல நாம் உணர முடியும். And followed the Lord. அவர்கள் இயேசுவை பின்பற்றி போகிறார்கள். But they all wanted some recognition, some power and authority like that. ஆனாலும் அவர்கள் கொஞ்சம் அந்த அங்கீகாரம், சில அதிகாரங்கள், வல்லமை தேவை என்பதை அவளுக்குள் அந்த காரியங்கள் இருந்தது. Jesus knew that this is there in them. அவர்களிடத்திலே இந்த காரியங்கள் இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். But he knew that they are the people whom he needs. ஆனால் இவர்கள் தான் தங்களுக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். Yeah, because the Lord has to find someone who is great, someone who is first, sitting on the right, left. He has to find from these disciples only. தன்னுடைய ராஜ்யத்திலே பெரியவனாய் இருக்கிறவன், முதன்மையாக இருக்கிறவன், தனது வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்காரக்கூடிய மனுஷர்கள் தேவை இவர்களிடத்திலிருந்து தான் அவர்களை தெரிந்து கொள்ள போகிறார் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். The Lord did not rebuke them. ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. The discipleship itself is, if anyone wants to follow me. சீஷத்துவத்தின் அதனுடைய நிர்பந்தமே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், no compulsion, அல்ல எந்த விதமான வலியுறுத்தலும் அல்லது Lord doesn't force anyone. எந்த மனிதனையும் தேவன் வலுக்கட்டாயமாய் அழைப்பதில்லை. So Lord gave them lovingly some advice. ஆண்டவர் அன்போடு சில ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். Matthew 20:25. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். But Jesus called them to himself and said, you know that the rulers of the Gentiles lord it over them and their great men exercise authority over them. இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். So the Lord first said, like in the world this is how it will be. ஆண்டவர் அவர்களை சொல்கிறார், உலகத்திலே காரியங்கள் இப்படித்தான் இருக்க போகிறது. You read Luke 22:25. லூக்கா 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். And he said to them, the kings of the Gentiles lord it over them, and those who have authority over them are called the benefactors. அவர்களை நோக்கி, புறஜாதியரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். Read that Matthew 20:25 once again. அந்த மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை திரும்ப வாசியுங்கள். Jesus called them to himself and said, you know that the rulers of the Gentiles lord it over them and their great men exercise authority over them. இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். So in Tamil it is very clear.
தமிழிலே மிக தெளிவாக இந்த காரியங்கள் இருக்கிறது. The people of the world rule with arrogance and they rule with pride and arrogance, and their rule is strict and hard. இங்கு புறஜாதிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள். So this is how the people in the world, they rule over people. இப்படித்தான் உலகத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் மேல் தங்களுடைய ஆளுகையை செலுத்துகிறார்கள். So in English I didn't get that meaning so powerfully like in Tamil. தமிழில் இருப்பது போல அந்த வார்த்தை அவ்வளவு வலிமையா இந்த வார்த்தை அர்த்தமுடையதாய் ஆங்கிலத்தில் இல்லை. Can the church become a place like the world? சபை ஒரு உலகத்தின் போல ஒரு இடமாய் மாறிவிடுமா? I know it can easily become like that. நான் அறிந்திருக்கிறேன் உலகத்தை போல ஒரு இடமாய் சபை மாற முடியும். Only if the Holy Spirit is working in people, பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களிடத்திலே கிரியை செய்தால் மாத்திரமே, and if the Lord is building the church, ஆண்டவர் தன்னுடைய சபையை கட்டினால் ஒழிய, the church will be just the opposite of this. இந்த சபை என்பது முற்றிலுமாக இதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். It will be ruled by people who are truly humble, உண்மையாய் தாழ்மையாய் இருக்கிறவர்கள் சபையை நடத்துவார்கள், and those who are gentle, உண்மையாய் சாந்தமாய் இருக்கிறவர்கள். And then it says, in Luke 22:25 it says, adds one more, that they'll be benefactors. இங்கு உபசாரிகள் என்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது. So the people who are trying to give benefits and rule over people, சில உபகாரங்கள் அல்லது சில காரியங்களை கொடுத்து ஜனங்களை ஆளுகை செய்ய நினைக்கிறார்கள். You can see that even these days, in the elections they promise so many gifts and then they want to get your votes. இந்த எலெக்ஷன் காரியங்களை நாம் பார்க்கிறோம், தன்னுடைய ஓட்டை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் அநேக காரியங்கள் இலவசமாய் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். Can that happen in the church? சபையிலே அப்படி நடக்க முடியுமா? Yes, you're partial. You want to show favor to those who will flatter you. பட்சபாதமுடையவர்களாய் தங்களுக்கு சாதகமாய் பேசுகிறவர்களை பட்சபாதமாய் நடத்துகிற காரியங்கள். So all that what is happening in the world should not happen in the church. உலகத்தில் நடக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் சபையிலே நடக்க கூடாது. So how should it happen? சபையிலே எப்படி காரியங்கள் நடக்க வேண்டும்? Matthew 20:26. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். It is not this way among you, but whoever wishes to become great among you shall be your servant, and whoever wishes to be first among you shall be your slave, just as the Son of Man did not come to be served, but to serve and to give his life a ransom for many. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார். So in the church the spirit is of one who wants to be a servant and one who wants to be a slave. சபையிலே இருக்கிற அந்த ஆவி மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், அடிமையா இருக்கக்கூடிய ஒரு ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். That is what in 26 in English the last word is servant. இங்கு 26ஆம் வசனத்திலே கடைசி வார்த்தை பணிவிடைக்காரன் அல்லது வேலைக்காரன் என்று சொல்ல முடியும். And in verse 27 the last word is slave. இங்கு 27ஆம் வசனத்திலே தமிழிலே ஊழியக்காரன் என்று போடப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்திலே அடிமை என்று போடப்பட்டிருக்கிறது. So this is how we have to ask the Lord. It doesn't come overnight. You can ask the Lord and find your place to be a slave and a servant. நீங்கள் தேவனிடத்தில் இந்த காரியத்தை கேட்க வேண்டும். இது தன்னந்தானாக உடனடியாக வந்துவிடாது. சபையிலே எந்த இடத்தில் நான் ஒரு அடிமையாய், எந்த இடத்திலே நான் ஒரு வேலைக்காரனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். So as I told in the morning, Brother Zach was talking about humility. நான் காலையிலே சொன்னது போல சகோதரர் ஜாக் அவர்கள் தாழ்மையை பற்றி பேசுகிறார். In Matthew chapter 18, Mark 9 and Luke 9, all these three places he takes a child and tells, humble yourself like this child, or receive like a child. மத்தேயு 18ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு சிறு பிள்ளையை போல நீங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று. Mark 9:35. மார்க் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Sitting down, he called the 12 and said to them, if anyone wants to be first, he shall be last of all and servant of all.
அப்பொழுது அவர் உட்கார்ந்து பன்னிருவரையும் அழைத்து, எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி. So this is the way the Lord is building his church. இப்படித்தான் தேவன் தன்னுடைய சபையை கட்டுகிறார். In my opinion, the place on the left and on the right of the Lord is reserved for sisters. என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், ஆண்டவருடைய வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிற சிங்காசனம் சகோதரிகளுக்கு கொடுக்கப்படும் என்று. Because they are not recognized, they are not prominent, and they are hidden on this earth. ஏனென்றால் அவர்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை, அவர்கள் முக்கியமானவர்களாய் கருதப்படுவதில்லை, அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் மறைந்திருந்து பணி செய்கிறார்கள். So when I talk about throne and one on the left and right, I am looking at the 1,000-year reign. அந்த சிங்காசனம் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற சிங்காசனத்தை பற்றி நான் பேசும்பொழுது அந்த 1000 வருட அரசாட்சியை மனதில் வைத்து பேசுகிறேன். I won't be surprised if I see two sisters sitting there. அந்த இடத்திலே அந்த வலது பக்கம் இடது பக்கமும் இருக்கிற சிங்காசனத்திலே 2 சகோதரிகள் உட்கார்ந்து இருந்தாலும் நான் அதை குறித்து ஆச்சரியப்பட மாட்டேன். In the church, in the kingdom of God, ஆனால் நம்முடைய சபையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே the Lord has appointed spiritual roles. ஆவிக்குரிய காரியங்களை நடக்கும்படியான மனிதர்களை தேவன் வைத்திருக்கிறார். And leadership, தலைமைத்துவத்தை தேவன் வைத்திருக்கிறார். We need different types of functions in the church. சபையிலே பல காரியங்களை செய்யக்கூடிய பொறுப்பு உள்ளவர்கள் தேவைப்படுகிறார்கள். So apostles, prophets, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், evangelists, shepherds, சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், teachers, போதகர்கள், elders, helpers, மூப்பர்கள், உதவிக்காரர்கள், administrators and workers, நிர்வாகத்தை செய்கிறவர்கள், மற்ற பணிகளை செய்கிறவர்கள், people who serve the food, prepare the food, clean the toilets, சாப்பாடு சமைக்கிறவர்கள், சாப்பாடு பரிமாறுகிறவர்கள், டாய்லெட் சுத்தம் செய்கிறவர்கள். And the Holy Spirit has written that the person who is seeking to be an elder is seeking a good thing. பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார், ஒருவர் மூப்பனாய் இருக்க விரும்பினால் அவன் ஒரு நல்ல காரியத்தை விரும்புகிறான் என்று. Yeah, because that comes because of the confidence which people place on them. அது எதன் அடிப்படையிலே வருகிறது என்றால், ஜனங்கள் அவர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே. Over the years, the Lord brings people and their life, you see how the Lord is doing the work and how they can help you, and you place your confidence. பல வருடங்கள் ஜனங்கள் அவர்களை பார்த்து அவர்களிடத்திலே தேவன் அவருடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை அறிந்து எப்படி அவர்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறார் என்பதை பார்த்து அதற்கு பிறகு அவர்கள் மேல் நம்பிக்கை வருகிறது. So it's not that some man appoints a man as an elder. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மூப்பனா இரு என்று அவன் அப்படி நியமிப்பதல்ல. It's the Lord building his church, and the Holy Spirit, he sees the secrets of the heart and he appoints elders. தேவன் சபையை கட்டும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தின் யோசனைகள் ரகசியங்களை அறிந்திருக்கிறார், அவர் மூப்பர்களை நியமிக்கிறார். And the Lord gives them an authority. தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். It's not the human authority where you rule with pride or hard. மனிதன் கொடுக்கிற அதிகாரத்தை போல ஒரு இருமாப்பாய் மற்றவர்களை ஆளுகை செய்யும்படியாய் கடினமாய் ஆளுகை செய்யும்படியான அதிகாரம் அல்ல. So we read in Proverbs chapter 12 verse 7. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். 7 and 8. 7-8ஆம் வசனம். The wicked are overthrown and are no more, but the house of the righteous will stand. துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். So there are two types of people. இரண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். One is the wicked and the other is the righteous. ஒன்று துன்மார்க்கர், இன்னொருவர் நீதிமான். The righteous is building his house on the rock and on a foundation. நீதிமான் ஒரு கற்பாறையின் மேல் அஸ்திபாரத்தை போட்டு தன்னுடைய வீடை கட்டுகிறான். It will stand. அது நிலை நிற்கும். But the wicked, they are not building on sand. Their house will collapse. ஆனால் துன்மார்க்கர் மணலிலே தன்னுடைய வீடை கட்டுகிறான், அது நிலை நிற்காது, அது இடிந்து போய்விடும். Verse 8. 8ஆம் வசனம். A man will be praised according to his insight, but one of perverse mind will be despised. தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். So a man, his insight
on any issue in life will be built up over the years. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கக்கூடிய தெளிவான பார்வையுடையவனாக இருக்கும் பொழுது அவன் வருட வாழ்க்கையிலே அவன் கட்டப்படுவான். So many years this house is getting built on the rock. அநேக வருடங்களா இந்த வீடு கற்பாறையின் மேல் கட்டப்பட்டு வருகிறது. And there are people who can recognize that. அதை மற்றவர்களால் அங்கீகரித்து பார்க்க முடிகிறது. And the Lord makes that confidence in that person to grow. அந்த மனிதன் மேல் இருக்கிற நம்பிக்கை தேவன் வளர்க்கும்படி செய்கிறார். I really believe that the Lord is raising many such people in our church. நான் உண்மையாகவே நம்புகிறேன் அப்படிப்பட்ட அநேக மனிதர்களை தேவன் நம்முடைய சபையிலே அவர் கொண்டு வருகிறார். They don't seek to be recognized as an elder or a facilitator. அவர்கள் ஒரு உதவியாளராகவோ அல்லது மூப்பராகவோ இருக்கும்படி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அல்ல. They don't even want to come and speak, given some role to speak in a meeting. அவர்கள் ஒரு கூட்டத்திலே வந்து பேசும்படியான முன்பாய் அழைக்கப்படும் பொழுது வந்து பேச விரும்பாதவர்கள். They are the people who want to keep building their house on the rock. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வீட்டை கற்பாறையின் மேல் கட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். When you are interested only in that, the Lord will build his church. அப்படிப்பட்ட காரியத்திலே நீங்கள் விரும்புகிறவர்களாக இருந்தால் தேவன் தன்னுடைய சபையை கட்ட முடியும். So another favorite passage for me is 2 Timothy chapter 2 verse 24. எனக்கு பிடித்த இன்னொரு வசன பகுதி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 24, 25 and 26. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24, 25, 26. The Lord's bond servant must not be quarrelsome, but be kind to all, able to teach, patient when wrong, with gentleness correcting those who are in opposition, if perhaps God may grant them repentance according to the knowledge of the truth, and they may come to their senses and escape from the snare of the devil, having been held captive by him to do his will. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். So when the Lord is building his church, he needs many bond servants like this. ஆண்டவர் தன்னுடைய சபையை கட்டும் பொழுது இப்படிப்பட்ட வேலையாட்கள் ஊழியக்காரர்கள் அல்லது அடிமைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். There are so many people who are captured by the devil. இன்றைக்கு அநேகர் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். They have been caught in the snares of the devil. சாத்தானுடைய அந்த தந்திரத்தினாலே கண்ணியிலே பிடிக்கப்பட்டவர்கள். And they have been held captive by him to do his will. அவருடைய சித்தத்தை செய்யும்படி அவனாலே அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். They must come to their senses. அவர்கள் மயக்கம் தெளிய வேண்டும். And they must come to the repentance. அவர்கள் அந்த மனம் திரும்புதலுக்குள் வர வேண்டும். God has to grant them. தேவன் அவர்களுக்கு அதை தந்தருள வேண்டும். But we as servants of God, what is our responsibility? ஆனால் வேலைக்காரர்களாகிய தேவனுடைய வேலைக்காரர்களாகிய நம்முடைய பொறுப்பு என்ன? Not quarrelsome, நாம் சண்டை பண்ணுகிறவர்களாய் இராமல், kind to all, எல்லா மனுஷரிடத்திலும் சாந்தமுள்ளவர்களாய், able to teach, போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டும். I like the Tamil phrase, where it talks about being an expert teacher. ஒரு போதகத்திலே சமர்த்தனாய் அல்லது கை தேறினவனாய் இருக்க வேண்டும் என்று. So some students are very slow, but some teachers are so good that they can teach them also. சில மிக மெதுவாய் அவர்கள் நடத்துவால், சில ஆசிரியர்கள் மிக கை தேறினவர்களாய் சீக்கிரமாய் காரியத்தை அவர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். I've gone through so many situations and I've really cried out to the Lord for help in this area. நான் அநேக சூழ்நிலைகளை கடந்து போயிருக்கிறேன். நான் தேவனிடத்திலே இந்த பகுதிகளிலே தேவனுக்கு உதவி செய்யும்படி அவரிடத்திலே கதறி இருக்கிறேன். And the Lord has been faithful. Slowly he gives more and more that wisdom to teach. தேவன் கிருபையுள்ளவராய் இருந்து அவர்கள் போதிக்கும்படியான அநேக கிருபைகளை தேவன் ஞானத்தை தேவன் தந்திருக்கிறார். Patient when wronged. இங்கு தீமையை சகிக்கிறவன். Gentleness, with gentleness correcting those who are in opposition. சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்கள் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். So the Lord needs people like this. ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவை.
And 1 Peter chapter 5 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் verse 2. இரண்டாம் வசனம். Shepherd the flock of God among you, exercising oversight, not under compulsion, but voluntarily, according to the will of God, and not for sordid gain, but with eagerness, nor yet as lording it over those allotted in your charge, but proving to be examples to the flock. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். This is speaking about people who are elders. இது மூப்பர்களை குறித்து சொல்லப்படுகிற வசனங்கள். But I believe that every father and every mother has to be like this for their children. ஆனால் நான் நம்புகிற காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். There should be an eagerness, and you should really, like what Peter says, is he's appealing to the elders like that. இங்கு அந்த தன்னுடைய மூப்பர்களிடத்திலே இப்படிப்பட்ட வேண்டுதலை அவர் கெஞ்சி கேட்கிறார். Yeah, no pride, no harshness. எந்த விதமான கட்டாயமாயத்துக்கு அல்ல, எந்த விதமான ஒரு கடினமான காரியத்துக்காய் அல்ல. Yeah, and the secret is that we need humility. அதனுடைய ரகசியம் என்னவென்றால் நமக்கு தாழ்மை அவசியமாக இருக்கிறது. Verse 5. 5ஆம் வசனம். You younger men likewise be subject to your elders, and all of you clothe yourselves with humility toward one another, for God is opposed to the proud, but gives grace to the humble. அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். So may the Lord raise people like this, families like this. ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்களை இப்படிப்பட்ட குடும்பங்களை தேவன் எழுப்புவாராக. And we should have eyes to be seeing those things which are happening. நாம் பார்க்கக்கூடிய கண்களை உடையவர்களாய் நடக்கிற சம்பவங்களை பார்க்கக்கூடிய கண்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும். Because this church has been going on for many years. இந்த சபை अनेक வருடங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது. So there have been people who have crept in unnoticed, who don't have this spirit. இப்படிப்பட்ட ஆவி இல்லாதவர்களாய் अनेகர் உள்ளே கடந்து வந்திருக்கிறார்கள். And so we must be sheep of the pasture. நாம் அந்த மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்க வேண்டும். John 10:27. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். My sheep hear my voice, and I know them, and they follow me, and I give them eternal life, and they will never perish. No one will snatch them out of my hand. என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. So you should be the sheep of the Lord, then you will follow the shepherd. நீங்கள் தேவனுடைய ஆடாய் இருக்கும் பொழுது அப்பொழுது மேய்ப்பனை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். You will know the shepherds after God's own heart in our midst. நம் மத்தியிலே தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். And you will know the hirelings also. அதே போல அந்த கூலிக்காரர்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். In verse 4, John 10 verse 4, யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, when he puts forth all his own, he goes ahead of them, and the sheep follow him because they know his voice. A stranger they simply will not follow, but will flee from him because they do not know the voice of strangers. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். So we have to really be born again, baptized in the Holy Spirit, so that you can hear that voice of the shepherd. நான் உண்மையாகவே மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். You have to be a member where you're content with the role which the Lord has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தில் அந்த பணியிலே நீங்கள் ஒரு திருப்தியுள்ளவர்களாய் ஒரு அங்கமாய் நீங்கள் சபையில் இருக்க வேண்டும். You can see all the different roles the Lord needs in the church. சபையிலே தேவைப்படுகிற பலவிதமான பொறுப்புகள் பலவிதமான பணிகளுக்கான மனிதர்கள் தேவன் தேவை என்பதை அறிந்திருக்கிறீர்கள். No trace of complaint or murmuring. எந்த விதமான குறை சொல்லுதலோ அல்லது முறுமுறுப்போ அங்கு அதனுடைய சாயல் கூட காணப்படக்கூடாது. If there is some complaint, murmuring, that means people are not content with the boundary the Lord has
raised around them. ஒருவேளை அங்கு முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் இருக்கும் என்றால் தேவன் இட்ட அந்த வட்டத்தின்குள் ஜனங்கள் திருப்தியுடையவர்களாக இருக்கவில்லை என்பதை அர்த்தமாக இருக்கிறது. That is not the spirit of a servant or a slave which Jesus Christ had when what he told his disciples. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொன்ன அந்த ஊழியக்காரனும் அந்த அடிமையும் அப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாய் இருக்க மாட்டார்கள். May the Lord build his church. தேவன் தன்னுடைய சபையை கட்டுவாராக. May he raise up many people who have the shepherd's heart. ஒரு மேய்ப்பனுடைய இருதயமுள்ள அநேக மனிதர்களை தேவன் எழுப்புவாராக. Not to rule with any pride or arrogance or hardness. இருமாப்பாய் அல்லது கடினமாய் மற்றவர்களை ஆளுகிறவர்களாய் இராமல், but to be a servant, ஒரு வேலைக்காரன் ஒரு ஊழியக்காரனாய் இருக்கும்படி, to be a slave, ஒரு அடிமையாய் இருக்கும்படி. and the Lord will bless his church. ஆண்டவர் தன்னுடைய சபையை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென்.